பிளேயர் வந்து ஆட மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் வெளியில போகிற நாலேஜ். 2 மேட்ச் ஆடுறாரு, 2 மேட்ச் பிரேக் எடுக்கிறாரு. ஆடுற 5 மேட்ச் சீரீஸ்ல 3 மேட்ச் தான் அவைலபிளா இருக்காருன்ற மாதிரி தான் டேர்ம்ஸ் வெளியில போகுது. ஆனா இதனுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுற ஒரு மேட்சுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆடுறச்ச ஒரு 70% எஃபர்ட்ல ஆட மாட்டாங்க. 100% எஃபர்ட்லயும் ஆட மாட்டாங்க. ஸோ உள்ள ஃபீல்டுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னா 120% தான் கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி மேட்ச் 120% கொடுக்குறச்ச 5 மேட்சஸ் முடிஞ்ச பிறகு 600 to 700% எஃபர்ட் இருக்கும். ஸோ இதை கம் டவுன் ஆர் கட் டவுன் பண்றதுக்கு தான் டேர்ம் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். இப்போ பும்ராக்கு இருக்கிற இன்ஜுரி வந்து என்ன இன்ஜுரி சார்? பும்ராக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் பேக்ல இருந்திருக்கு. இப்போ அதனுடைய சிம்டம்ஸ் மறுபடியும் வராம தவிர்க்கிறதுக்கு தான் மெயினா இந்த பிரேக் அப்படின்றது தேவைப்படுது. ப்ரெசென்ட்டா அவர் எந்த இன்ஜுரியிலையும் பெருசா கிடையாது. இது எல்லாமே மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்காரு. ஸோ பழைய இன்ஜுரி திரும்பி ரெக்கர் ஆகாம இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்றது தான் இவருடைய ஸ்கோப். ஸோ டீம் இந்தியன் ஃபிசியோ அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் 2 பேருமே சேர்ந்து ஒரு ரிட்டர்ன் டு பிளே அசஸ்மெண்ட் எடுத்திருப்பாங்க. வீக்லி கோல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இன் ஏ வீக் ஒரு 10 கிலோமீட்டர் அவங்க புஷ் பண்ணி இருக்கணும். ஜம்ப் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு. எவ்வளோ ஹைட்ல ஜம்ப் பண்றாங்க, மசில் ஃபெட்டிக் எவ்வளோ இருக்கு, மசில் டார்கெட் ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு அப்படின்ற சில காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு. அதைய வந்து அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க போறாங்க. எப்போ அந்த மானிட்டரிங்ல வந்து வேவ்ஸ் அப் அண்ட் டவுன் போகுதோ இமீடியட்டா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு வந்துட்டு they will be stopped from playing or stopped from practice. ஸோ ஒன்ஸ் அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பெட்டர் ஆகுதுன்றதுக்கு ரிட்டர்ன் டு பிளே ஸ்போர்ட் எடுப்பாங்க. அதில் அதே டேர்ம்ஸ் மறுபடியும் எடுக்க போகிறாங்க. அந்த ஜம்ப் ஹைட்ஸ், அவங்களுடைய ஸ்பீட் டெஸ்ட்டு, கிலோமீட்டர்ஸ் என்டியூரன்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்கன்றதை திரும்பி ரீடெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா they are going to play again.